தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம், வீட்டுக்கு முன்னாடி கற்றாழையை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்றதையும் கேள்விப்பட்டிருப்போம். சரி, ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த பதிவை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் கற்றாழையை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம். பெரும்பாலும் பெரியவங்க காரண காரியம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கற்றாழையோட அமைப்பு பார்த்திங்கன்னா அதில் சுற்றிலும் முள்முள்ளாக போன்றுதான் காணப்படும். நம்ம குழந்தைங்க போய் விளையாடினா கூட கைப்பட்டதுன்னா சுருக்குன்னு குத்திவிடும். அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும்னு காரணம் இருந்தாலும் இன்னொன்று முக்கியமான காரணம் அது புதர் போல் வளர்கின்ற தாவரம் என்று சொல்லலாம். புதர் போன்று ஒரு கற்றாழை கோர்த்து வடிக்கும் தன்மையுடையது என்பதால் அதன் அருகிலே நிறைய கற்றாழை உருவாகும். அதன்படி வேரிலிருந்து கிளையாக நிறைய கற்றாழை வர ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா புதர் வடிவை அது உண்டாக்கும். புதர் வடிவம் வந்த பிறகு அதன் வெப்பமானது ஒரு குறிப்பிட்ட சமநிலையிலே பேணி காக்கப்படும். அதாவது கதகதப்பான சூழ்நிலையை அது உருவாக்கிடும் என்று சொல்லப்படுகிறது. கற்றாழையானது எப்போதும் தனது வேரில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதால் அதன் வேரினுள் இருக்கும் ஈரத்திற்கு பாம்பு, பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் அதனுள் தங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களே, அப்படி இருக்கும்போது நம் வீட்டின் முன்னாடி வைத்தால் எதேச்சியாக பாம்பு நம்மை சீண்டுவதற்கான வாய்ப்பு நேரிடலாம். அதுவும் முக்கிய காரணமாக இருக்கலாம். நண்பர்களே, இதுக்குத்தான் நம்ம பெரியவங்க சொல்றது கற்றாழையை வீட்டு முன் வைப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்லியிருக்காங்க. மற்றபடி கற்றாழையால் ஏற்படும் நன்மைகளில் விருச்சக சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. வீட்டில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா கற்றாழையை வேரோடு பிடுங்கி அதை தலைகளாக கட்டி நம் வீட்டின் நுழைவாசலில் கட்டினால் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் சுத்தமாக போய்விடும் என்று விருச்சக சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சகோதரிகளே, இதிலிருந்து கற்றாழைக்கு அதிகளவு ஆற்றல் உண்டு என்பதை நாம் உணரலாம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். பெரும்பாலும் அனைவரது வீட்டின் முன்னாடியும் கற்றாழையை கட்டி தொங்க விட்டிருப்பாங்க. அதே போல இந்த கற்றாழையானது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கு என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கற்றாழையை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷப்பூச்சிகளும் அண்டுவதற்கு வாய்ப்பில்லை. நண்பர்களே, கற்றாழை அருகே விஷப்பூச்சிகள் வருவதை தடுக்க நீங்கள் சிறியானங்கை தாவரத்தை அதன் அருகில் நட்டு வைத்தால் பாம்பு பக்கத்தில் கூட வராது. சகோதரிகளே, சிறியானங்கை தாவரத்திற்கு அந்த அளவிற்கு அதிக சக்தி உண்டு. அதனால சிறியானங்கை தாவரத்தை நட்டு வச்சிங்கன்னா கற்றாழையை நம் வீட்டிற்கு முன்னாடியே நட்டு வைக்கலாம், தவறு கிடையாது. சகோதரிகளே, இவ்வளவு சிறப்பு மிகுந்த விஷயத்தை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நண்பர்களே, இது கட்டாயம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு தகவல். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.